ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை அம்மினி தமிழோட இணைவாம். இன்னைக்கு அம்னி பிரபு விலாகில் குருமா செய்ய போகிறோம். இது கறி குழம்பு டேஸ்ட்டு விட நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 10 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு இன்ச்சு பட்டை, 2 கிராம்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்ச பின்னாடி ஒரு அன்னாச்சி பூ பொரிஞ்ச பின்னாடி 1.5 சைஸ் பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கி லைட் ப்ரௌன் கலர் ஆகும்போது தான் நம்ம நெக்ஸ்ட்டு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். இதில் பச்சை மிளகாவும் தேங்காவும் தான் இந்த குழம்புக்கு சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். அது கரெக்டாக சேர்க்கணும், இல்லைன்னா குழம்பே வேறு மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட்டு 1.5 அளவுக்கு நீல வாக்கில் கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்றே போதும். அதிகமாக சேர்த்திங்கன்னா புளிப்பாயிடும். கரெக்டாக இருக்கணும். இதில் வெங்காயத்தை விட தக்காளி கம்மியாக தான் இருக்கணும். அதெல்லாம் முக்கால்வாசி அளவு தான் இருக்கணும். வெங்காயத்தோட குவான்டிட்டி தக்காளியோட குவான்டிட்டி கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். அப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதனுடைய அரோமாவே வேறு லெவல். அதனால் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வதங்குறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு நான் ஆட் பண்ணி வதக்கிட்டேன். நல்லா வதங்கின பின்னாடி தான் நம்ம என்ன பண்ணணும், நான் பார்த்திங்கன்னா தேங்காவை அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். அது ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது 2 டேபிள் ஸ்பூன் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலாலாம் எதுவும் தேவையில்லை, நம்ம ஆயிலில் தான் சேர்க்க போகிறோம். அதை ஆற வச்சு நைஸாக அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்சு பட்டை, 2 கிராம்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஆஃப் அன்னாச்சி பூ சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருப்பீங்களா நைஸாக, அந்த விழுதை இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி சேர்க்காதீங்க. ஒரு 30 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதிலே அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜார் கொஞ்சம் கழுவி அதில் இருக்கக்கூடிய தண்ணியும் சேர்த்துக்குவோம். எப்படியும் ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா தான் நல்லா கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். அதே சமயத்தில் குழம்பு பக்குவத்துலேயும் இருக்கும். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவோன்னா, நம்ம இதில் சேர்க்க போகிறது என்னென்னா உருளைக்கிழங்கு. ஒரு 1.5 உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் குக்கரில். இன்னொன்று பெரிய மூக்கல்ல தாங்க இதில் நல்லாயிருக்கும். ப்ரௌன் மூக்கல் இல்லை, ஒயிட் மூக்கல். அதை ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சு இதையும் சேர்த்து நல்லா ஒரு 3 முதல்ல மூக்கல்லையை ஒரு 5 விசில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு 3 விசில் விட்டு நல்லா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வேக வைக்கிற போது அதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து வேக வச்சுருங்க. வேக வச்சு அந்த தண்ணியோடு இதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து அது நல்லா அதனுடைய பச்சை வாசனைலாம் போயிட்டு அந்த குழம்பு நல்லா வெந்து அதில் இருக்கக்கூடிய காய்கறிகளோடு சேர்ந்து வெந்து கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி, அதாவது நல்லா பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்து இறக்கிடுங்க. நம்மளுடைய சுவையான கறி குழம்பு மிஞ்சும் அளவுக்கான மூக்கல்ல உருளைக்கிழங்கு சேர்த்த குருமா ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, சாதத்துக்கும் நல்லா இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.